நண்பர்களுக்கு வணக்கம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. பைக் பார்க்கிங்கையும் மாற்றிட்டாங்க. கீழே வந்து சர்வீஸ் வேலை நடக்குது, மெயின்டெனன்ஸ் வேலை நடக்குது அப்படின்றனால பைக் பார்க்கிங் மாற்றிட்டாங்க. பைக் பார்க்கிங் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு வாரத்துக்கு பைக் பார்க்கிங், ஒரு வாரத்துக்கு இல்லை, கீழே சர்வீஸ் வேலை முடிய வரைக்கும் இங்கே தான் இருக்குமா. ஸோ பேருந்துகள் எல்லாமே உள்ளே போய்கிட்டு இருக்கு. உள்ளே போயிட்டு என்னென்ன பேருந்துகள் எப்படி இருக்குன்ற பார்க்கலாம். சசி டிராவல்ஸ் போகுது பாருங்கள், எதிரையே இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து. நிறைய நண்பர்கள் பஸ் வீடியோ போடுறதில்ல, வேறு வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்டு. சேனலுமே க்ரோத்து கீழே அம்புக்குறி 4 அம்புக்குறி கீழே தூங்கி போச்சு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டு. உள்ளே போயிட்டு பேருந்துகள் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம இதுவரை கவர் பண்ணாத பேருந்துகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம். என்னைக்கு வந்தாலுமே இது வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரியே தெரியாதுங்க. ஒரு ஷாப்பிங் மால், இது பெரிய ஷாப்பிங் மால். இது இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் ட்ராவல் பண்ணுற நம்ம பையனை வந்து சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கோம். என்ன பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றத அந்த பஸ்ஸோட ட்ராவல் வீடியோ தனி கண்டென்ட்டாக வரும், அவரோட வாய்ஸ்லேயே வரும். எங்கே நிற்கிறான்னு தெரியலையே. மாநகர பேருந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட்டாக இது வந்து உள்ளே போகிற வழி, அந்த வழியாகவும் போகலாம். அப்படி போயிருமா இல்லை எப்படி போயிருமா? ஸோ இவர் தான் இன்றைக்கி ராமேஸ்வரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. வழக்கம் போல் உள்ளது தான் எல்லாமே, அப்படி இப்படி இருக்குது. உள்ளே போகலாம். இது எப்போ வந்தாலுமே பஸ் ஸ்டாண்டுன்ற ஒரு ஃபீலே வராதுங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அனைத்து விதமான சகல வசதிகளும் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுன்ற ஃபீலு உங்களுக்கு வரவே வராது. எடுத்துருக்கேன், தாள் இருக்குது, பார்த்துக்கலாம். என்ன வேணும்? மஞ்சப்பையா எதுக்கு? பாருங்கள், எலக்ட்ரிக் வண்டி வந்து உள்ளேயே வந்துடுது, பிளாட்ஃபார்முக்கே போகும். இப்போ இங்கே நிற்கிது எலக்ட்ரிக் வண்டி, நம்ம காட்டினதே இல்லை. புக்கிங்கு, ஏடிஎம் கவுண்ட்ரு, புக்கிங் மிஷின், நீங்களே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எந்த பஸ்ஸுக்கு என்ன வேணும்னு பார்த்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். என்ன ஒரு டீயை போட்டு போமா? ஒரு டீயை போட்டு டாண்டி, நம்மளோட டீ கடை டாண்டி தான். டாண்டி ஒரு டீயை போட்டு என்னென்ன பிளாட்ஃபார்மில் என்னென்ன பேருந்துகள் இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ பேருந்துகள் இருக்குது. இன்றைக்கி வந்து தேதி என்னடா? இன்னைக்கு 24 சண்டே. என்னென்ன பேருந்துகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மெயின்டெனன்ஸு வேறு லெவல் மெயின்டெனன்ஸுங்க, குறை சொல்லவே முடியாது. வேறு லெவல் மெயின்டெனன்ஸ். சாயல்டியா போல இப்போ அப்படியே ஒரு டாண்டியில் ஒரு டீயை போட்டு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஆரம்பிக்கிறான். நிறையா கண்டக்டர் அண்ட் டிரைவர்ஸ் வந்து புதுசாக தெரியுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க தெரியுது. அதே மாதிரி ஒரு கண்டக்டர்லாம் டக்கின் பண்ணி ஷூலாம் போட்டு பயங்கரமாக இருக்காரு. நான் முடிஞ்ச அவரை வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். போலீஸ்காரர் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு, நான் போலீஸ்காரர் நினச்சேன். இது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு. வழக்கம் போல் நாகர்கோவில் கன்னியாகுமரி பேருந்துகள்லாம், ஏசி பஸ்ஸு எல்லாம் நிறைய புது பஸ் விட்டாங்க போலடா. புக் பண்ணி ஓடி ஓடி கேட்காங்க, எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. திருச்செந்தூர் புக் பண்ணியாச்சுண்ணா, புக் பண்ணி ஃபுல்லாக ஏசி பஸ்ஸு. 10,000 சொல்ல வேண்டியிருக்கு. ஃபுல்லாக ஏசி பேருந்துகள். பிளாட்ஃபார்ம் எம்டியாக தான் கிடக்கு. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மே ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் பேருந்துகள் நிற்கிது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இது எல்லாமே நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மார்த்தாண்டம், திருச்செந்தூர், திருநெல்வேலி ஏசி பேருந்துகள். எம்ஜி லீரா நான் ஏசி பஸ்ஸில் நிற்கே. எம்ஜி லீரா நான் ஏசி அது ஏசி பாடிக்கு உண்டான பஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை நான் ஏசியாக மாற்றிட்டாங்க. திருப்பதி செங்கோட்டைன்னு போட்டு வச்சுருக்கு. திருவண்ணாமலை என்னடா இது? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தெலுங்கில் பேர் எழுதி என்ன பஸ் இது? 990 AS
திருப்பதி செங்கோட்டையா? திருமலை ரைடர் திருப்பதி. ஒருவேளை இது செங்கோட்டை போகிற வண்டி, இது திருப்பதியிலேருந்து செங்கோட்டை போகிற வண்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், தென்காசி, ராஜபாளையம், மதுரை, திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், திருப்பதி டு செங்கோட்டை பஸ்ஸுங்க. இது இங்கே வந்து நிற்கிது, என்னன்னு தெரியல. இது அப்படியே செகண்ட் பிளாட்ஃபார்ம் போகலாம். திருப்பதி பஸ் தான்டா. செங்கோட்டை கால் ஏற்றுறாங்க, அவ்வளோதான். செங்கோட்டை கால் ஏற்றுறாங்க, சரிதா? ஆனால் பின்னாடி திருப்பதி பஸ்ஸு. இது 2வது பிளாட்ஃபார்மு. அவன் வரட்டும், அவன் என்ன பண்ணுறது? ஆமாம், வா. 2வது பிளாட்ஃபார்ம் கூட்டம் இல்லை. மார்த்தாண்டம், திருச்செந்தூர், திருநெல்வேலி, விளாத்திகுளம் பஸ் நிற்கிது. நம்ம நிறைய பேருந்துகளை ஆல்ரெடி முன்னாடியே பதிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் வந்து ஷார்ட் வீடியோலாம் கொஞ்சம் போடாத பேருந்துகளாக போடணும்னு பார்க்குறேன். விளாத்திகுளம் நிற்கிது, எடுத்தாச்சு. அப்படி போய் வரும். உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸு? சபரிமலை பஸ் விட்டுருக்காங்க கோட்டை டிக்கெட் போட்டேன். சரி, சிவகாசி, சிவகங்கை நிற்கிது. மதுரை மல்லிகை எக்ஸ்பிரஸ்ஸு 2, 3 பார்த்தாச்சு. அடுத்து வந்து 3, 4 அந்த பிளாட்ஃபார்ம்ஸு. அடுத்து 4, 5 அப்படியே போக வேண்டியதான். ஏன்னா நம்ம புக் பண்ணியிருக்க ப்ரைவேட் பஸ் தான். ஓகே, இதே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லையே. 3, 4 பிளாட்ஃபார்ம்லையும் சொல்லிக்கிற அளவுக்கு கூட்டம் கிடையாது. ஆனால் பேருந்துகள் அதிகம். புதுசாக ஒரு பஸ் கொண்டு இறக்கிருக்காங்க பாருங்கள். ரீபில்டு பாடின்னு நினைக்கிறேன். அதான் ரீபில்டு பாடியாக இருக்கு. எது? க்ரீன் கலர் பழைய ஏசி. திருப்பூர் வண்டியாக இருக்கும். திருப்பூர் தானே? திருப்பூர் வண்டியா? அது போர்டு இருக்கும் பாரு. தாராபுரம். வாக்குவாதம் வருது பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நம்ம இன்னைக்கு வந்தோம். ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்படி நம்ம வரும்போது இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். நான் மக்கள்லாம் தீபாவளிக்கு போயிட்டு இருக்க காசை ஃபுல்லாக செலவழித்து வந்திருப்பாங்க. அடுத்து பொங்கல் போகிறதுக்கு காசில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பொங்கல், கிறிஸ்மஸ் போகிறதுக்கு. என்னடா தீபாவளிக்கு போய் செலவழித்த காசை சேர்த்து வைக்கணும்ல, பொங்கல் போகிறதுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தீபாவளிக்கெலாம் பேருந்து சேவை நல்லா தான் இருந்தது. ஒரு சில ஊர்களுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டு, அதெல்லாம் தவிர்க்க முடியாதது. அரசாங்கம் சரி பண்ணும். பொங்கல் தான் ஃபஸ்ட்டு அனிவர்சரி இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி. நம்ம சென்னையில் இருந்தோம் அப்படின்னா பொங்கல் வீடியோ கவர் பண்ணணும். நம்ம ஏதாவது சொன்னோம்னா வீடியோ போட முடியலப்பா. தீபாவளிக்கு போடணும்னா செல்லு பிடிங்கிட்டு போயிடுச்சு. மொத்தமாக பிடிங்கிட்டு போயிடுச்சுங்க. தீபாவளிக்கு வீடியோ அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோட ஸ்கெட்யூல் பண்ணி பயங்கரமாக இருந்தோம். செல்லு மொத்தமாக நக்கிட்டு போயிடுச்சு. ஐஃபோனு மொத்தமாக நக்கிட்டு போயிடுச்சு. திருச்சி, பெரம்பலூர், விழுப்புரம், திண்டிவனம், சென்னை. இது பழைய எஸ்இடிசி பஸ்ஸுங்க. ஆனால் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான், அப்படியே சுற்றி வந்தாலும் எம்டி பிளாட்ஃபார்ம் தான் சுற்றி வரணும். அப்படியே நம்ம இந்த பஸ்ஸில் கவர் பண்ணிட்டு ப்ரைவேட் பஸ்ஸுகள் எவ்வளோ வருது அப்படின்றதையும் கண்டிப்பாக ஒரு பிளாக்காக போடுறோம்.
ஈரோடு சேலம் ஈரோடு வந்து உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்கும் 24x7. இது நாமக்கல் பஸ்ஸும் போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள் பிகினிங்கில் நிற்கிறது ஊட்டி அந்த பஸ்ஸுகளாக இருக்கும். ஆமாம், அந்த ஜங்ஷன் வந்துடும். 208 திருவண்ணாமலைன்னு ஒரு பஸ் ரூட் இருக்கப்பா. அந்த பஸ் ரூட்டை நானும் தேடுறேன், அதில் ட்ராவல் பண்ணிடணுன்னு போகிறேன். இந்த இப்போ தான் போச்சிங்க. அங்கே அப்படியே நடந்துகிட்டே பார்க்கலாம். நிறைய பேர் கோவப்பட்டு திட்டுறாங்க, நான் பஸ்ஸு இந்த ரூட்டு கேட்குறேன் நீ போடவே மாட்டேங்கிற அப்படின்னு. ஐயா சாமிகளா, இந்த யூடியூப்லேருந்து 10 பைசா வர்றது கிடையாது. என்ன சனிக்கெல்லாம் ஒரு நாள் தான் நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ போடுறோம். இல்லைன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பேருந்துகளை அனுமதி கேட்டு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறோம். இல்லை ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பயண அனுபவத்தை காணொளி பதிவு பண்ணுறோம். அதை தவிர்த்து இந்த யூடியூப்புக்காகன்னு நம்ம தனியாக எதுவும் பண்ணுறது கிடையாது. வாரத்தில் 5 நாள் உழைச்சா தான் சோறு. என்ன குடும்பத்தை காப்பாற்றணும், இல்லைன்னா நம்ம செருப்பு கழட்டி அடிப்பானுங்க. அதனால் கோவப்படாதீங்க, அசிங்கமான கமெண்ட்டுகளை பதிவு பண்ணாதீங்க. ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறோம். ஃபோனை பறி கொடுத்துருக்கோம், ஃபோனை உடஞ்சி போச்சு. அதனால் எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிடுங்க. கொன்றும் அங்கங்கே. அதனால் எங்களோட வேலைகளுக்கு மத்தியில் தான் உங்களுக்கு வந்து காணொலி பதிவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ரூட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அதுவும் ஷார்ட் வீடியோ தான், லாங் வீடியோ ரொம்ப ரேர் தான். இது 8வது 9வது பிளாட்ஃபார்மு. இதுலேயும் பேருந்துகள் இல்லை. ஓகே, அவ்வளோதாங்க. பேருந்துகள் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பயணிகள் கூட்டம் இல்லை, பேருந்துகள் இருக்க தான் செய்யுது. பயணிகள் கூட்டம் இல்லை. தோசையை போட்டா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? உள்ளே போயிருமா? அரசு பேருந்துகளோட விளாக் இதோடு முடிச்சுக்கிறோம். நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ப்ரைவேட் பஸ்ஸு எம்ஆர்எம் ட்ராவலை கன்டினியூ பண்ணுறோம். எம்ஆர்எம் டிராவல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ப்ரைவேட் பேருந்து எத்தனை பேருந்துகள் வருது டைமோட அடிச்சு தள்ளுறோம் இன்றைக்கி. நம்ம வாங்க நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.